சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியின் தாக்கம் லக்கண வாரியாக எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் என்று பார்ப்போம். இப்போது மேஷ லக்கணமாகி சிம்ம ராசியில் பிறந்தவருக்கு அஷ்டம சனியின் தாக்கம் இந்த அஷ்டம சனியின் தாக்கம் அதிக விரயங்களை கொடுக்கும். தூக்கமின்மை ஏற்படும். பயணத்தால் தொழில் செய்பவர்களுக்கு நஷ்டத்தில் முடியும். இது மேஷ லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கான அஷ்டம சனியின் கெடுபலன். இதுவே ரிஷப லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியின் தாக்கம் ஓரளவுக்கு சற்று குறைவாக கெடுதல் நடக்கும். இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் அஷ்டம சனியின் தாக்கம் வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை தெளிவாக கூற முடியும். இந்த மூத்த சகோதரர்களால் பிரச்சனைகள் வரும். வெற்றி வாய்ப்புகள் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்து மிதுன லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கான அஷ்டம சனியின் தாக்கம் இது குடும்ப வாழ்க்கையில், அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆன நபராக இருந்தால் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மனைவி சரியில்லாத பட்சத்தில் மனைவியுடன் இருந்து விவாகரத்து வரைக்கும் கூட செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து கடக லக்கணத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கான அஷ்டம சனியின் தாக்கம் ரொம்ப அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய நிர்வாகத்தில் பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் மேலதிகாரியாக மேனேஜராக இருக்கும் பட்சத்தில் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களால் தொந்தரவுகள் ஏற்படும். அடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கான அஷ்டம சனியின் தாக்கம் வீரியம் அதிகமாகவே இருக்கும். கெடுபலம் நடக்கும். விபத்து, கண்டம் போன்றவைகள் இந்த காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் வீரியம் குறைவாக இருக்கிறதா இல்லை அஷ்டம சனியின் தாக்கம் இல்லாமல் இருக்கிறதா என்று பார்த்து சொல்ல முடியும்.